வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து மீல் மேக்கர் பிரியாணி. அது வந்து இன்னைக்கு ஏன் ஸ்பெஷல்னா, என் பேத்தி வந்து என்னை பார்க்க வந்திருக்கா. அதனால வந்து ஹாய் சொல்கிறேன். ஹாய். அதனால இவளுக்கோசம் நான் ஸ்பெஷலாக இன்னைக்கு மீல் மேக்கர் பிரியாணி. இன்னைக்கு சாட்டர்டே நான்வெஜ் பண்ண மாட்டோம். அதனால வந்து மீல் மேக்கர் பிரியாணி பண்ண போகிறேன். ஓகேடா, you carry on your work. Okay. அதுக்காக தேவையான பொருட்கள்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன். இது ரைஸு, மீல் மேக்கர், ஆல்ரெடி இது கட் பண்ணி வச்சேன், தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, இது மசாலா கிரவுண்டட், இஞ்சி, இதில் என்னன்னு சொல்லிடலாம். டாபர் ரைஸு. இந்த மசாலா என்னென்ன இன்க்ரீடியன்ட்? டாபர் இல்லை, துபார் இந்தியா கேட் ரைஸு. இது வந்து இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுருக்கேன். வேறு கூட 8 பேருக்கு சமையல் எனக்கு 4 ஆளுக்கு ரைஸு, அதுக்கேற்ற இன்க்ரீடியன்ட். கரண்டி கொடுத்துருவேன். வெங்காயம் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம். ரொம்ப அப்படியே ப்ரௌனாக ஆகணும்னு இல்லை, ஒரு லைட் ப்ரௌனு, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். ரொம்ப சத்தம். இப்போ வந்து தக்காளி, பச்சை மிளகா போடுறேன். 2 பச்சை மிளகா அதில் அரைச்சிருக்கேன். இல்லை 3 பச்சை மிளகா காய்ச்சி. மசாலா அரைச்ச எனக்கு வந்து கேமராமேனு ஹெல்ப்பர் எல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் தான். மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிக்கலாம். புதினா, கூட வந்து மீல் மேக்கர் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா ஊற வச்சு கழுவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு போட்டு
மசாலா கூட வதங்கட்டும். வந்து கொஞ்சம் குழம்பு மிளகாய் அதை கொஞ்சம் தான் போடணும். கொஞ்சம் வெறுமிளகாத்தூள் தீர்ந்து போச்சு, அதனால் நான் வந்து பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், இது வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் நம்ம அரிசியெல்லாம் போட்ட பிறகு பார்த்து போட்டுக்கலாம். இது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுருக்கேன். இது வந்து 4 அழகு அரிசிக்கு 1க்கு 2ன்ற முறையில் 8 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1:2. எல்லாம் சரியாக இருக்குது. இந்த சமயத்தில் வந்து ஒரு ஸ்பூனு நெய், இப்போ மூடி வச்சிடலாம். அரிசி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் எல்லாம் சரியாக இருக்கான்ட்டுன்னு. உப்பு, சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து கலக்கிட்டு நான் அரிசியை வந்து ஊற வைக்கிறதுனால இந்த ஸ்டேஜ்லேயே நான் மூடி வெயிட் போட்டுருவேன். ஊற வச்சுட்டாக்கா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இந்த வெயிட்டை வச்சிடுறேன், சிம்மில் வச்சிடுறேன். ஒரு 20-25 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். பிரியாணி நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள், அருமையாக. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா இப்போ வந்து கிளறக்கூடாது, நல்லா நான் வந்து நடுவில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கழித்து கலரி விட்டுட்டு போனேன். இப்போ தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லா சூப்பராக இருக்கும், அப்படியே மட்டன் மாதிரியே இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்குது பிரியாணி, சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு
எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் சாப்பிட வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அம்மா